யோசேப்பு இன்னும் எகிப்தின் சிறையில் இருந்தான். 2 ஆண்டுகள் கடந்த பிறகு பார்வோன் ஒரு இரவில் 2 விசித்திரமான கனவுகள் கண்டான். முதல் கனவில் நைல் நதி கரையில் நின்றிருந்தான். அப்பொழுது அழகான கொழுத்த 7 பசுக்கள் நதியிலிருந்து மேலே வந்து புல்லை மேய்ந்தன. பின்னர் மெலிந்த மிகவும் கெட்ட தோற்றமுள்ள 7 பசுக்கள் மேலே வந்து அந்த கொழுத்த பசுக்களை விழுங்கின. ஆனால் அவை விழுங்கின பிறகும் இன்னும் மெலிந்தவையாகவே இருந்தன. இரண்டாவது கனவில் ஒரே தண்டில் வளமான 7 கதிர்கள் வளர்ந்தன. பின்னர் காற்றால் உலர்ந்த மெலிந்த 7 கதிர்கள் வந்து அந்த நல்ல கதிர்களை விழுங்கின. இதனால் பார்வோன் மிகவும் கலங்கினான். அவன் எகிப்தின் மந்திரவாதிகளின் ஞானிகளையும் அழைத்து கனவின் அர்த்தத்தை கேட்டான். அப்பொழுது பானபாத்திரக்காரன் தன்னுடைய அனுபவத்தை நினைத்தான். சிறையில் இருந்தபோது யோசேப்பு தனது கனவை சரியாக விளக்கியதை பார்வோனிடம் கூறினான். உடனே பார்வோன் யோசேப்பை சிறையில் இருந்து அழைக்கச் செய்தான். யோசேப்பு சுத்தமாக உடைமாற்றி ராஜாவின் முன் வந்தான். பார்வோன் தனது கனவுகளை சொன்னான். யோசேப்பு விளக்கம் தேவனுக்குரியது என்று தாழ்மையுடன் கூறினான். பின்னர் விளக்கம் அளித்தான். 7 நல்ல பசுக்களும் 7 நல்ல கதிர்களும் 7 ஆண்டுகள் பெருகும் பலத்தை குறிக்கின்றன. பின்னர் வரும் 7 மெலிந்த பசுக்களும் உலர்ந்த கதிர்களும் 7 ஆண்டுகள் கடும் பஞ்சத்தை குறிக்கின்றன. அந்த பஞ்சம் முன்வந்த வளத்தை முற்றிலும் மறக்கச் செய்யும். யோசேப்பு மேலும் ஆலோசனை கூறினான். வளமான 7 ஆண்டுகளில் கிடைக்கப்பெறும் தானியங்களை சேமித்து வைக்க வேண்டும். பின்னர் வரும் பஞ்ச காலங்களில் அதை பயன்படுத்தலாம். இந்த வார்த்தைகள் பார்வோனுக்கும் அவரது ஆலோசகர்களுக்கும் நல்லதாக தோன்றின. பார்வோன் இவனைப் போல் தேவனுடைய ஆவியுள்ள மனிதன் எங்கே என்று கூறி யோசேப்பை எகிப்தின் 2வது அதிகாரியாக நியமித்தான். அவனுக்கு ராஜ முத்திரை மோதிரம் கொடுத்து மெல்லிய வஸ்திரங்களை தரிப்பித்து பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே அணிவித்து தனது 2வது ரதத்தில் ஏற்றி மகிமைப்படுத்தினான். யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்று புதிய பெயர் வைத்தான். மேலும் ஆஸ்நாத் என்ற பெண்ணை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு தனது 30 வயதில் எகிப்தின் ஆட்சியை உயர்ந்தான். பலமான 7 ஆண்டுகளில் தானியத்தை சேமித்து வைத்தான். Once the Nile flowed with abundance, now the desert wind blows over emptiness. Approach calmly, there is grain for all. Your journey ends here. இந்த அதிகாரம் நமக்கு சொல்வது என்னவெனில், தேவன் கொடுத்த வாக்குறுதி தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. சிறையில் இருந்தவன் ராஜ அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டான். தேவன் குறித்த நேரம் வந்தால் யாராலும் அதை தடுக்க முடியாது.